நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நாம் நிகழ்வு பார்க்க போகிறது எங்களோட டீம்ஸ்லேருந்து டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் தமிழில் இருக்கக்கூடிய பார்ட் சி டாபிக் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாப்பிக்கான ஆன்லைன் கோர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். பொது தமிழில் பார்ட் சி டாபிக் இருக்கும். அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த டாப்பிக்கான ஆன்லைன் வகுப்பு பற்றி பார்க்கலாம். முதல்ல எங்களோட டீம்ஸ்லேருந்து நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஜாயின் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கோர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் வி ஆர் ஹாப்பி. எல்லாருமே உங்களோட சைட்லேருந்து ரொம்ப நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. மேக்ஸ் தமிழ் பார்ட் ஏ பார்ட் பி இந்த டாப்பிக்கான ஆன்லைன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் எல்லாமே உங்களோட சைட்லேருந்து மிக சிறப்பாக இருந்தது. அதே போல் நிறைய பேர் வந்து தமிழில் இருக்கக்கூடிய பார்ட் சி டாப்பிக்கான ஆன்லைன் கோர்ஸ் கனெக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. கோர்ஸ்க்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1280 ரூபா. ஏற்கனவே வந்து பார்ட் ஏ பார்ட் பி இந்த டாப்பிக்கில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 980 ருபீஸ், 980 ரூபா. ஏற்கனவே தமிழில் இருக்கக்கூடிய பார்ட் ஏ இலக்கணம் பார்ட் பி இலக்கியம் இந்த டாப்பிக்கில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 980 ரூபா. ஸோ 300 ரூபா மைனஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான ஆஃபர் ப்ரைஸ் தான் இது. பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி டாப்பிக்கில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கான ஆஃபர் ப்ரைஸ் தான் இது, 980 ருபீஸ். அதே போல் இதுவரையும் எந்த கோர்ஸ்லையுமே நாங்கள் ஜாயின் பண்ணல, பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இதுவரையும் எதுவுமே ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் 3 கோர்ஸுமே ஜாயின் பண்ணாலையும் உங்களுக்கு இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். இந்த ஆன்லைன் கோர்ஸில் தமிழில் இருக்கக்கூடிய பார்ட் சி டாப்பிக்கான தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். டாபிக் எல்லாமே வீடியோவாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம டீம் சைட்லேருந்து வழங்கக்கூடிய பார்ட் ஏ தமிழ் பார்ட் ஏக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 690 ருபீஸ், பார்ட் பிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 780 ருபீஸ், தமிழ் பார்ட் சி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாப்பிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1280 ரூபா. ஸோ பார்ட் சியில் இருக்கக்கூடிய அந்த 1280 ரூபாயிலேருந்து நாங்கள் 300 ரூபா மைனஸ் பண்ணி பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம். ஸோ ஏற்கனவே எங்களோட டீமில் பார்ட் ஏ பார்ட் பி இந்த டாப்பிக்கில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்காக 300 ரூபா மைனஸ் பண்ணி பார்ட் சிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 980 ருபீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவரையும் நீங்கள் எந்த கோர்ஸுமே ஜாயின் பண்ணல, பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இந்த எந்த கோர்ஸுமே நாங்கள் ஜாயின் பண்ணல. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணும்போது 3லுமே ஜாயின் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து 3க்குமே தனித்தனி ப்ரைஸ் பே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பே பண்ண வேண்டாம். பார்ட் ஏக்கு 690, பார்ட் பிக்கு 780, பார்ட் சிக்கு 1280 இப்படி பே ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட இன்டர்நெட் வசதி இருந்தால் மட்டும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ். ஸோ இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வீடியோஸை பார்க்க முடியும். அதே போல் நீங்கள் மொபைலையும் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அதே போல் லேப்டாப்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிவைஸில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் மொபைலையும் பார்த்துக்கலாம், அதே போல் சிஸ்டம்லேயும் பார்த்துக்கலாம், இல்லை ஸ்மார்ட் டிவி இருந்தால் நீங்கள் ஸ்மார்ட் டிவிலையும் பார்த்துக்கலாம். அதே போல் ஒரு பர்டிகுலர் டைமில் தான் நீங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கிடையாது. எந்த டைம்லனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ வந்து நான் ஒரு டைம் மட்டும் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் எத்தனை டைம்னாலையும் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் உங்களோட சந்தேகங்களை எங்ககிட்ட கேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க நண்பர்கள் மட்டும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மேக்ஸ் பார்ட் ஏ பார்ட் பி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண நண்பர்களும் பார்ட் சி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆஃபர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய நண்பர்கள், அதே போல் வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய பெண்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பார்ட் சி டாப்பிக்கில் என்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய பார்ட் சி டாபிக் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் குரூப் 4 விஏஓ, குரூப் டிஏ, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ வரக்கூடிய சிசிஎஸ்சி ஃபார் குரூப் 4 எக்ஸாம் மட்டும் தான் இது பயன்படும் அப்படின்னு கிடையாது. குரூப் 4 விஏஓ, குரூப் டிஏ, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த லெவலில் தான் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய சிலபஸ் பார்த்தீங்கன்னா பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு டாபிக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 20 பிரிவு கொடுத்துருப்பாங்க. பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி இந்த மாதிரி 20 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸில் பார்த்தீங்கன்னா 50% வந்து டாபிக் வந்து இதுலேயே கவர் ஆகிடும். இலக்கணம் இலக்கியம் போக மீதி இருக்கக்கூடிய 50% டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாபிக் தான் இருக்கும். ஏறக்குறைய 20 பிரிவு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய சிலபஸ். அதனால தான் வந்து ப்ரைஸ் வந்து பார்ட் ஏ பார்ட் பியோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை கவர் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வீடியோவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம். பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா இலக்கண டாபிக் எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயும் 20 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதே போல் பார்ட் பி பார்த்தீங்கன்னா இலக்கியம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 10 டாபிக் கொடுத்துருப்பாங்க, 10 பிரிவு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்ட் பியில் ஆல்ரெடி கிளாஸஸ் முடிச்சிருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்ட் ஏவுக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு, இலக்கணத்துக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 23ஆம் தேதியிலிருந்து பார்ட் சி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதற்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 45 மினிட்ஸ் சொல்லியிருக்கும். ஏன்னா 45 மினிட்ஸ் சொல்லி தான் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும் கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ கொடுக்கப்படும். கிளாஸஸ் வந்து தமிழில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஜென்ரல் தமிழுக்கான ஆன்லைன் கோர்ஸ்.
ஏற்கனவே பார்ட் ஏ பார்ட் பி மற்றும் மேக்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து வேறு ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்ட் சி இதற்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதே பேஜில் கொடுத்துருக்கோம், இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதுதான். நேம் ராஜ்குமார் கே, அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 350501500676. ஐஎஃப்சி கோட் பார்த்தீங்கன்னா ICIC 0003505. பேங்க் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க், பிரான்ச் குனியமுத்தூர் பிரான்ச் கோயம்புத்தூர். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் இன்டர்நெட் பேங்க் மூலமாகவும் இல்லை IMPS மூலமாகவும் நெஃப்ட் மூலமாகவும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேடிஎம் மூலமாகவும் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பேடிஎம் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வாலெட்டில் நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு பே டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பே டு அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு 8681859181. ஸோ பே டு மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும், அதில் 8681859181 இந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நாங்கள் ரிசீவ் பண்ணிப்போம். நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, அதே போல் நெட் பேங்கிங் பேடிஎம் எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நீங்கள் வந்து உங்களோட நேம் அதே போல் உங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து கமெண்ட்ஸில் ரிமார்க்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்ம் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோக்குள்ள ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம், அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மில் உங்களோட நேம், இமெயில் ஐடி அதே போல் ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பேங்க்கில் பே பண்ணிங்கன்னா அதற்கான ஃபோட்டோ எடுத்து வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். 8681859181. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் இதுதான். டிஎன்பிஎஸ்சி தமிழ் பார்ட் சிக்கான ஆன்லைன் கோர்ஸ்க்கான ஃபார்ம் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரையும் நீங்கள் சைன்இன் பண்ணலாம், சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஜிமெயில் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணணும். ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்போம். ஸோ இதை ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா தகவலும் இதில் கொடுத்துருப்போம். இப்போ வீடியோவில் என்னென்ன தகவல் சொல்லமோ அது எல்லாமே இந்த ஃபார்மில் கொடுத்துருப்போம், இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், உங்களோட நேம், உங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கட்டணம் செலுத்தியதற்கான ஆதாரத்தை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் டிரான்சாக்ஷன் ஐடி, ரெஃபரன்ஸ் ஐடி இதெல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணிப்போம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.